வாங்க இன்னைக்கு மகாபாரதத்தோட ரொம்பவே சிக்கலான ஆனா எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். அவர் பேர் கர்ணன். அவருக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டே இருந்துச்சு. அதுதான் அவரோட வாழ்க்கையே தீர்மானிச்சது. பொதுவா ஒரு கேள்வி வரும், ஒரு நல்ல மனுஷன், எல்லா விதத்திலயும் தகுதியான ஒருத்தர் ஏன் தப்பான ஒரு பக்கம் போய் நிக்கணும்? கர்ணனோட கதைய ஆழமா பார்த்தா இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் காரணங்களையும் தர்ம சங்கடங்களையும் நம்மால புரிஞ்சுக்க முடியும். வாங்க பார்க்கலாம். கர்ணனை நாம ஒரு டிராஜிக் ஹீரோன்னு சொல்லலாம். அதாவது ஒரு துயர நாயகன். ஒரு பக்கம் பார்த்தா அவர் ரொம்ப பெரிய வள்ளல், மகாவீரன். ஆனா இன்னொரு பக்கம் வில்லனான துரியோதனனுக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருந்தாரு. இந்த முரண்பாடுதான் கர்ணனை ரொம்பவே ஆழமான ஒரு கதாபாத்திரமா மாத்துது. கர்ணன் ஏன் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தாருன்னு புரிஞ்சுக்க நாம அவரோட பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா அங்கதான் அவரோட மனசுல ஏற்பட்ட ஆழமான காயத்துக்கும் வாழ்க்கை முழுக்க அவர் ஒரு அங்கீகாரத்துக்காக ஏங்குனதுக்கும் காரணம் இருக்கு. இங்கதான் கர்ணனோட மொத்த பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் அவர் சூரிய பகவானோட மகன், பிறக்கும்போதே கவச குண்டலத்தோட பிறந்த ஒரு தெய்வீக பிறவி. ஆனா அவரை வளர்த்தது யாரு? ஒரு தேரோட்டி. அதனால சமுதாயம் அவரை சூதபுத்திரன்னு சொல்லி ஒதுக்கி வச்சது. இந்த ரெண்டு அடையாளத்துக்கும் நடுவுல மாட்டிட்டு தன்னோட தகுதியை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல வாழ்நாள் முழுக்க தவிச்சாரு. யோசிச்சு பாருங்க, அவர் திறமையானவரா இருந்தாலும் தாழ்ந்த குலம்னு சொல்லி துரோணர் அவருக்கு வில்வித்தை சொல்லித்தர மறுத்துட்டார். ராஜசபையில எல்லார் முன்னாயும் கேவலப்படுத்தப்பட்டார். இந்த மாதிரி ஒவ்வொரு நிராகரிப்பும் அவரோட மனசுல ஆறாத வடுவ உண்டாக்கிட்டே இருந்துச்சு. எப்படி எல்லாராலையும் ஒதுக்கப்படுற ஒரு வாழ்க்கையில ஒரே ஒருத்தர் மட்டும் அவர் எதிர்பார்த்த அந்த அங்கீகாரத்தையும் மரியாதையும் கொடுத்தார். அந்த ஒரு நட்பு தான் கர்ணனோட விதியையே முழுசா மாத்தி அமைச்சுது. இந்த ஒரு வார்த்தை, துரியோதனன் சொன்ன இந்த ஒரு வார்த்தை தான் கர்ணனோட வாழ்க்கையே திருப்பி போட்டது. எல்லாரும் அவரை கீழ்த்தரமா பார்த்தப்போ துரியோதனன் மட்டும் அவரை ஒரு வீரனா பார்த்தான், ஒரு நண்பனா ஏத்துக்கிட்டான். ஏன் அங்க தேசத்துக்கே ராஜாவா ஆக்கினான். இது கர்ணனுக்கு ஒரு தீர்க்கவே முடியாத நன்றி கடனா மாறிடுச்சு. துரியோதனன் மேலே இருந்த இந்த ஆழமான விசுவாசம் கர்ணனுக்குள்ளே ஒரு பெரிய போரை உருவாக்கிச்சு. ஒரு பக்கம் அவரோட மனசாட்சி, அதாவது தர்மம். இன்னொரு பக்கம் தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கு, நன்றி கடன். இது ரெண்டுக்கும் நடுவுல அவர் எவ்ளோ அல்லல் பட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இதத்தான் உளவியல்ல காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசுக்கு ஒன்னு சரின்னு தெரியும், ஆனா நம்ம செயல் வேறொன்னா இருக்கும். அப்போ ஒரு மன உளைச்சல் வரும் இல்லையா? அதுதான் கர்ணனுக்கும் நடந்தது. துரியோதனன் செய்யறது அநீதின்னு கர்ணனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனுக்கு விசுவாசமா இருக்கணும். இந்த முரண்பாடுதான் அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. இந்த மன போராட்டத்தோட விளைவு எங்க வெடிச்சதுன்னு தெரியுமா? திரௌபதிய சபையில அவமானப்படுத்தின போதான். அவரோட மனசாட்சிக்கு விரோதமா துரியோதனனுக்காக கர்ணன் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசினார். அன்னைக்கு விசுவாசத்துக்காக தர்மத்தை பலி கொடுத்தார். ஆனா அதுக்கப்புறம் அதை நினைச்சவர் வருத்தப்படாம இருந்திருக்கவே மாட்டார். மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கர்ணனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. கிருஷ்ணரே நேர்ல வந்து அவ வாழ்க்கையில ஆசைப்பட்ட எல்லாத்தையும் தர்றேன்னு சொன்னார். நீதான் குந்தியோட மூத்த மகன், பாண்டவர்களுக்கு அண்ணன், இந்த ராஜ்யமே உனக்குத்தான்னு எல்லா உண்மையும் சொன்னார். ஆனா கர்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன பெத்தவங்க முக்கியம் இல்ல, என்ன வளர்த்தவங்க தான் முக்கியம். கஷ்ட காலத்துல யாரு எனக்கு அன்பு கொடுத்தாங்களோ அவங்கதான் என் உறவுன்னு சொன்னார். தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை, அதிகாரத்தை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தனக்கு அங்கீகாரம் கொடுத்த துரியோதனனுக்காகவே நின்னார். இங்கேதான் கர்ணனோட சோகம் உச்சத்தை தொடுது. கர்ணன் எடுத்து இந்த அசைக்க முடியாத முடிவுகள் ஒரு பக்கம் இருக்க, அவரோட கடந்த காலத்துல வாங்கின சில சாபங்களும் சேர்ந்து அவரோட விதியை தீர்மானிச்சது. போர்க்களத்துல அவரோட முடிவு எப்படி இருக்க போகுதுங்கிறத இந்த சாபங்கள் முன்னாடியே எழுதி வச்சிருச்சு. பாருங்க, 3 பெரிய சாபங்கள். 1, அவரோட குரு பரசுராமர் கொடுத்த சாபம், கரெக்டா தேவைப்படும்போது முக்கியமான அஸ்திரத்தோட மந்திரம் மறந்து போயிடும்னு. 2வது, ஒரு அந்தனர் கொடுத்த சாபம், உன் தேர்ச்சக்கரம் பூமியில பொதஞ்சு நீ ஒன்னும் பண்ண முடியாம நிப்பன்னு. 3வது, இந்திரனே வந்து வஞ்சனையா அவரோட கவச கொண்டலத்தை தானமா வாங்கிட்டு போனது. அவரோட அறிவு, அவரோட இயக்கம், அவரோட பாதுகாப்பு எல்லாமே போச்சு. கடைசியில அந்த சாபம் பலிச்சுது. போர்க்களத்துல அர்ஜுனனுக்கு எதிரா நிக்கும்போது தேர்ச்சக்கரம் சேத்துல மாட்டிக்குச்சு. கையில ஆயுதமில்ல, கத்துக்கிட்ட மந்திரம் மறந்து போச்சு. அந்த நிராயுத பாணியான நிலைமையில தான் அர்ஜுனன் அம்பால அவர் கொல்லப்பட்டார். இது வெறும் ஒரு வீரனோட மரணம் இல்ல, ஒரு வாழ்க்கையோட துயரமான முடிவு. கர்ணனோட கதை இன்னைக்கும் நம்ம மனச தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா இது சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது. கடமைனா என்ன? மரியாதைனா என்ன? எது சரி, எது தப்பு? முக்கியமா ஒரு விசுவாசம் அது அநீதிக்கு துணை போகுதுன்னா அதையும் ஒரு நல்ல குணமா ஏத்துக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?